எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டன் பிஸ்கெட். நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அந்த பட்டன் பிஸ்கெட்டை தான் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: இன்னைக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சர்க்கரையை பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுல்ல அரைச்சு வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வெண்ணெயும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்க இப்போ கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மாவு நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறோம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். நல்லா சாஃப்டா வர வரைக்கும் நீங்க நல்லா பிசையணும். ஸோ இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் சாஃப்டா வந்திருக்கு. ஸோ நீங்க அது தொட்டு பார்த்துக்கலாம் எந்த மாதிரி சாஃப்டா உங்களுக்கு வரும். இப்போ மாவு எடுத்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ரொம்ப தின்னா இல்லாம கொஞ்சம் திக்காவே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிஸ்கெட் நல்லா பேக் ஆகி வரும். எல்லாம் ஈவனா இருக்கணும். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஈவனா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா எல்லாமே ஒரே மாதிரி பேக் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம பிஸ்கெட் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சின்ன பாட்டிலோட கப்பை தான் மூடியை தான் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்கு அழகா சின்ன சின்ன பிஸ்கெட்ஸா வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிஸ்கெட் உங்களுக்கு அழகா பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவனா எல்லா இடத்துலயும் நீங்க கேப் விடாம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேவையில்லாத மாவை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாவை இதே மாதிரி உருட்டி நீங்க அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை கட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டா வந்துடும். ஸோ நீங்க ஒரு டூத் பிக் எடுத்து ஹோல்ஸா நீங்க இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்க பிஸ்கெட் மாதிரி அழகா இருக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ண பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஓடிஜி ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண போறோம். 180 டிகிரி டெம்பரேச்சர்ல 2 ராட் ஃபங்க்ஷன் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா பேக் பண்ணிக்க போறோம். சேம் அதே ஃபங்க்ஷன்ல, ஆனா 15 மினிட்ஸ்ல நம்ம பேக் பண்ண போறோம். இப்ப பாருங்க பிஸ்கெட் நல்லா உப்பே வந்திருக்கு. நம்மளுடைய பட்டன் பிஸ்கெட் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க.